அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. நல்லா படிச்சுக்குங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். சரிங்களா? இப்போது நம்ம 6ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா 277 அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். நம்ம இன்றைக்கி கொடுத்து கெஸ்ஸிங் கொடுத்ததில் 840 வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். பிசியில் ஒரு 45 சப்போர்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். அப்புறம் ஏபியில் ஒரு 54 ஒரு 50 வரலான்னு சொல்லிட்டும் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இப்போது இந்த மந்த்து கேம் ஒரு சில கேம் ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி ஆடுவான். இப்போ இந்த மந்த்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் மந்த்து ஒரு பேட்டர்ன் அடிச்சிட்ருக்கான். அது ஆல்ரெடி 2 பேட்டர்ன் முடிச்சிட்டான். இப்போ 3வது பேட்டர்ன் அதுவும் நல்லாயிருக்கு. நமக்கு ஆல்ரெடி ஒரு நம்பர் பெண்டிங்லேயே இருக்குது. அந்த நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம போன மாதம் பி-போர்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு பி-போர்டு 1 வச்சு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். போன மாதம் பி-போர்டு 1 அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1. ஓகேங்களா? இந்த பி-போர்டு 1ன்னு பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 1 ஏபி 51 நல்லா பார்த்துக்குங்க. ஏபி 51. அந்த பி-போர்டு ஃபஸ்ட்டு பி-போர்டு 1 பி-போர்டு 1 காமனாக பார்த்துக்குங்க. அந்த 51 பி-போர்டு 1க்கு கீழே பி-போர்டு பார்த்திங்கன்னா 4. ஓகேங்களா? இப்போது அந்த 4 ஃபஸ்ட்டு 1 அடிச்சுட்டு 4 அதுக்கப்புறம் ஒரு 4 அடிச்சுக்கிறான். ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 4 அதுக்கு அடுத்ததாக ஒரு 4. இதை மட்டும் பார்த்துங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 தான் காமன். ஃபஸ்ட்டு 1 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே என்ன நம்பர் அடிக்கிறான்னா 4 அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அங்கே 4 அடிக்கும் போது மேலே பி-போர்டு 51. அடுத்த 4க்கு அவன் எதுவும் பண்ணலை. அடுத்த 4க்கு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4க்கு கீழே பி-போர்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். இந்த ஃபஸ்ட்டு 4க்கு மேலே இருக்கிற பி-போர்டு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி 51. நல்லா பார்த்துங்க. ஏபி 51. அந்த 51 எடுத்துகிட்டு இங்கே பிசியில் 15 அந்த 4க்கு கீழே 1 அடிச்சுட்டு அதை பிசியில் 15ன்னு சொல்லிட்டு கேமை முடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? ஓகே. இது ஃபஸ்ட்டு 1க்கு கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா? இப்போது நம்ம அடுத்த 1 என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 அடுத்த 1ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி 01. ஓகேங்களா? இப்போது 2வது பி-போர்டு 1. ஓகேங்களா? இந்த பி-போர்டு 1க்கு கீழே என்னன்னு பாருங்கள். ஒரு 6 அப்படின்னு சொல்லிட்டு கேம் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போது 1 6 அங்கே மேலே பார்த்தீங்கன்னா 1 4 இங்கே 1 6. கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போது அடுத்ததாக ஒரு 6 அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இங்கேயுமே பாருங்கள் அடுத்ததாக ஒரு 4 அடிச்சிருக்கான். கரெக்டாக பார்த்துங்க. அடுத்ததாக ஒரு 4 அடிச்சிருக்கான். 51 4 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வதாக ஒரு 4 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3வது 4 அடித்தது தான் அந்த ஏவி 51 எடுத்துகிட்டு பிசியில் 15ன்னு கேமை முடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போது 2வது 6 அடிக்கும் போது மேலே இருக்கிற 01 நல்லா பார்த்துங்க. மேலே இருக்கிற 01 இப்போது 2வது 6 அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 6 என்ன 6ன்னு பார்த்தீங்கன்னா அந்த 61ன்னு சொல்லிட்டு அடிக்கும் போது அங்கே பி-போர்டு 6. உங்களுக்கு கிளியராக சார்ட்டை பார்த்தா புரியும். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன். இப்போது அந்த 6க்கு கீழே 10. கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 4 அதுக்கு மேலே 51 அதுக்கப்புறம் 4க்கு எதுவும் பண்ணலை. அதுக்கு அடுத்த 4க்கு தான் பிசி 15ன்னு சொல்லிட்டு ஏபி 51 எடுத்துகிட்டு பிசி 15ன்னு அடிச்சிருக்கான். இப்போது அடுத்ததாக 1 அடிச்சுட்டு 6 அடிச்சிருக்கான். இப்போது அடுத்ததாக அந்த 6 வச்சு தான் கேமு. அடுத்த 6 அடிச்சுட்டு அவன் 2வது 6 அடுத்த 3வது 6 அடிக்கும் போது தான் அந்த 6க்கு மேலே இருக்கிற 01 எடுத்துகிட்டு பிசியில் 10ன்னு கேமை முடிச்சிருக்கான். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போது நமக்கு அடுத்தபடியாக அந்த 10க்கு கீழே பி-போர்டு 1 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறான். கரெக்டுங்களா? 10க்கு கீழே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா
அந்த 1 என்ன ஒன்றுனா 81. கரெக்டுங்களா? இந்த 1க்கு கீழே என்ன பாருங்கள், கேமு 7ன்னு கண்டினியூ பண்ணியிருக்கான். அப்போது நமக்கு 7 தான் கேம். ஓகேங்களா? அங்கே 1க்கு கீழே 6, அதுக்கு மேலே 1க்கு கீழே 4. ஓகேங்களா? இப்போது நமக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 7க்கு 1க்கு கீழே ஒரு 7 அடிச்சிட்டான். ஓகே, ஒரு 7 அடிச்சிட்டான். இப்போது அடுத்த 7 அவன் இந்த மாதத்தில் ஒரு கேம் 7 வரும்னு பார்த்தேன், அதையுமே அவன் 7 அடிச்சிட்டான். இப்போ என்றைக்கின்னு பாருங்கள், நேற்றுக்கு டேட்டில் ஒரு 7 அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி டேட்டில் 3வது 7ஐயும் அடிச்சிட்டான். ஓகேங்களா? இப்போ எப்பயுமே 3வது நம்பர் அடிக்கும் போது தான் நம்ம அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணணும். கரெக்டுங்களா? இங்கே எல்லா பேட்டர்ன்லேயும் அப்படி தான் அடிச்சிருக்கான். ஃபஸ்ட்டு நாளுக்கு மேலே இருக்கிற 51 எடுத்து 3வது நாளுக்கு கீழே 15. அடுத்ததாக ஃபஸ்ட்டு 6க்கு மேலே இருக்கிற 01 எடுத்து 2 விட்டு 3வது 6க்கு கீழே பிசியில் 10. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு 1க்கு கீழே 7. ஓகேங்களா? அந்த 7க்கு மேலே இருக்கிற 81 எடுத்து 3வது 7க்கு கீழே நமக்கு பிசியில் 81 அப்படின்னு சொல்லிட்டு கேமு முடிக்கணும். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டிக்காக சொல்கிறேன் இருங்க. 50 ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 4, இந்த ஃபஸ்ட்டு 4 அடிக்கும் போது 51, அதுக்கப்புறம் 4 விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4க்கு கீழே 15 கேமை முடிச்சிருக்கான். ஓகேங்களா? அடுத்த 1ன்னு பார்த்தீங்கன்னா 01, அதுக்கு கீழே 6, அதுக்கு கீழே 2வது 6 விட்டுருங்க. 3வது 6 அடிக்கும் போது அதுக்கு கீழே ஏபி 01 எடுத்து பிசியில் 10ன்னு அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? இப்போது நமக்கு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கண்டினியூ பண்ணுறான். அந்த 7 அந்த 1 அடிச்சுட்டு 7, அந்த 7க்கு மேலே 81. ஃபஸ்ட்டு 7 விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 7க்கு மேலே 81, 2வது 7ஐயும் அடிச்சிட்டான். 2வது 7 அடிச்சுட்டு 3வது 7 அடிக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு 7க்கு மேலே இருக்கிற 81 எடுத்து பிசியில் 18ன்னு சொல்லிட்டு நமக்கு அடிக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி 18 அப்படின்ற நம்பர் கிளியராக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் சார்ட்டு. உங்களுக்கு நான் தனியாகவும் மார்க் பண்ணி போடுறேன். கொஞ்சம் கிளியராக புரியுதான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவில் தான் போட முடியும், ஷார்ட்ஸில் அதுலேயும் போட முடியல, ஃபுல் வியூ வரலை. அதனால் இதுலேயே நீங்கள் மார்க் பண்ணி நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணி தனியாகவும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது பிசி 18ன்ற நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக வருது. நம்ம லாஸ்ட் மந்த்தே வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ஏபியில் அடிக்கிறது தான் பிசியில் அடிச்சுட்டு வரான்னு. ஓகேங்களா? இப்போது நான் இதுக்கு வெயிட் பண்ணது இந்த 2வது 7க்காக தான். இன்றைக்கி அந்த 2வது 7 அடிச்சிட்டான். இப்போ நாளைக்கு டேட்டில் நமக்கு பிசி 18ன்ற நம்பர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ பிசி 18ன்ற நம்பர் நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போது நமக்கு ஏபியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 டிஜிட்க்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த மாதம் பாருங்கள் ஒரு கேம் அடிச்சிருக்கான். இந்த மாதத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த கடைசி இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 88, ஒரு கடைசி 3 நாள் ரிசல்ட் மட்டும் பார்ப்போம். ஒரு 88, ஒரு 87. இது புரிஞ்சுதுங்களா? 88, 87. ஓகேங்களா? எப்பயுமே இந்த மாதிரி டபுள்ஸ் ஒரு சில நம்பரை வந்து கண்டினியூவாக அடிக்கும் போது குறைச்சி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏற்றி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த டபுள்ஸ் அடிக்கும் போது மட்டும் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ 88க்கு 87 டைரெக்டாக வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைனா இங்கே பி போர்டுலேருந்து ஏ போர்டு அப்படி பார்த்தீங்கனாலும் 88 தான். ஓகேங்களா? 88க்கு 87. ஓகேங்களா? இங்கேருந்து போகும்போது 88க்கு 87ன்றது கொஞ்சம் இதுதான் இந்த பேட்டர்ன் தான் சம்டைம்ஸ் வந்து கிளியராகவே அடிப்பான். ஓகேங்களா? அதனால் நம்ம பி போர்டுலேருந்து ஏ போர்டுக்கு 88க்கு 87 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது அடுத்ததாக ஒரு 27 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். ஓகேங்களா? 27. ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா 72க்கு 71 அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும்.
ஏன்னா ஒரு நம்பர் குறைச்சிருக்கான். இங்கே NPTEL 88க்கு 87 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கானோ, இப்போ நம்ம 72க்கு 71 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏபியில் வரணும். ஓகேங்களா? நமக்கு நாளைக்கு பி போர்டு 1 ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதனால் சப்போஸ் இந்த பேட்டர்னை முடிக்கிற மாதிரி இருந்தால் அவன் கண்டிப்பாக இந்த ஏபி 71 வரத்துக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் ஏபி 71 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி பிசி 18க்கும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருந்தோம். நீங்கள் 718 அப்படின்ற நம்பர் சிங்கிள் நம்பராக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே? இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறோம், ஒரு சமயத்தில் போடாமல் கூட இருக்கும். சரிங்களா? நல்ல கெஸ்ஸிங் வந்தால் நான் ஓரளவு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எப்படியாவது போட்டுருவேன். சரிங்களா? ஓகே. இப்போது நீங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஓகே, நன்றி, வணக்கம்.